எனவே அந்த காலகட்டத்தில் நான் சாந்தசன் உணவுத்துறை ஆணையராக இருந்தார் என்று சொன்னுடன் ஏன் நம்ம அரிசியை அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம், கோதுமையை கொஞ்சம் அறிமுகப்படுத்தலாம் என்று கேட்டபோது அவர் சொன்ன IAS அதிகாரி இந்த நாட்டின் மீது எவ்வளவு நம்பி நல்ல விவசாயிகள் மீது ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர், எந்த காலத்தில் அந்த முடிவை நீங்கள் எடுத்து விடாதீர்கள், நம் விவசாயிகள் உற்பத்தி செய்வது அரிசி தான், அந்த அரிசியை மட்டும்தான் நாம் சொல்ல வேண்டும் என்று அதிகாரிகள், இப்படி பல அதிகாரிகள் எங்களுக்கு ஆலோசகர்களாக இருந்திருக்கிறார்கள். போக்குவரத்தில் சாரங்கியாக இருந்தவர் திருப்பி 15,000 புதிய பேருந்துகளே அப்போதுதான் வாங்கப்பட்டது சாரங்கி அவர்கள் இருந்தபோது. எனவே ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற அதிகாரிகள் அனைத்து அதிகாரிகள் சொல்ற ஆதரவை முதலமைச்சராக இருந்த கலைஞராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்த தளபதியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த நிதியை ஒதுக்கி தந்தால்தான் அமைச்சர்களால் செயல்பட முடியும். எனவே அத்தனை நிதியும் ஒதுக்கி தந்தார்கள். இப்போது கூட நகராட்சி துறையிலே முதல்ல 44% தான் நமக்கு, 56% ஊராட்சி, உள்ளாட்சித்துறை 2ஆக பிரித்து விட்டார்கள். எனவே அது 44 தான் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் உடனடியாக 5% உயர்த்தி 49% என்று உயர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் 24,000 கோடி 26,000 கோடி என்று 5 ஆண்டு காலம் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் தீட்டப்பட்டது. இதுதான் இந்த நிதி ஒதுக்கிய காரணத்தால் தான் தமிழ்நாட்டிலே பல காரியங்கள் நல்ல காரியங்கள் செயல்படுத்தப்பட்டவன. குறிப்பாக குடிநீர் திட்டங்கள் எடுத்துக்கொண்டால் கலைஞர் அவர்கள் 1970ஆம் ஆண்டு தொடங்கினார்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்று சொல்லி. அதில் பார்த்தால் முதலில் ஆழ்குழாய் கிணறு போடப்பட்டது. அப்புறம் கிணறுகள் ஆறுகளிலே கிணறு தோண்டி குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. அப்படி பார்த்தால் சென்னையிலே 900 MLD மற்ற எல்லா நகரங்களிலும் சேர்த்து 1900 MLD. இந்த 5 ஆண்டு காலத்தில் எல்லா நகரங்களுக்கும் சென்னையை சேர்த்து கிட்டத்தட்ட 4,500, சென்னையை சேர்த்தால் 5,000 MLD குடிநீர் திட்டம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டங்களை உருவாக்கினார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒகேனக்கல் 2வது திட்டம், திருவண்ணாமலையினுடைய அமைச்சராக இருந்த வேலு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. 14,000 கோடி செலவிலே வேலூரில் ஒரு பகுதி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் என்று அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் திட்டங்கள். நம்முடைய IP அவர்கள் இருக்கிறார்கள், திண்டுக்கலுக்கு அந்த திட்டம் வேண்டும் என்று சொல்லி 400 கோடி ரூபாய், குளித்தலைக்கு மருங்காபுரிக்கு சேர்ந்து 1,900 கோடி, இப்படி 18,000 கோடிக்கு புதிய திட்டங்கள் தீட்டப்பட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக 5,500 கோடி அதற்கான பணமும் ஒதுக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாடு அரசினுடைய பங்கு தொகை தரப்பட்டு விட்டது. ஜல்ஜீவனிலே ஒன்றிய அரசு தராத காரணத்தால் அந்த திட்டங்கள் அப்படியே நிறைவேற்றப்பட முடியாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். எனவே அமைச்சர்கள் எல்லாம் புதிதாக வந்திருக்கிறீர்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பாக ஒதுக்கப்பட்ட அந்த திட்டங்களை நீங்கள் மீண்டும் தொடங்கி அனைத்து இடங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நம்முடைய தளபதி அவருடைய ஆட்சியிலே 4-5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 2,000 MLD கூடுதலாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ, பெருநகர சென்னை குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக அதனுடைய திட்டங்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டங்கள், நம்முடைய சேகர்பாபு பார்த்த துறையிலிருந்தும் கிட்டத்தட்ட சிங்கார சென்னை திட்டத்தின் கீழே இப்போது கூட இந்த நம்ம குறிப்பு புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். 500 கோடி ரூபாயில ஒதுக்கப்பட்டது, கூடுதலாக நிதி ஒதுக்கி தருகிறோம் என்று. கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலம் குழாய்களை மாற்றவும், அந்த குழாய்களுக்கு புது குழாய்கள் அமைக்கவும், பாதாள சாக்கடை திட்டங்களை உண்டாக்குவதற்குரிய அந்த புதிய திட்டங்களை புதிய பெரிய குழாய்களை அமைப்பதற்கும் அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு விட்டன. சென்னையிலே பெருவெள்ளம் வந்தபோது நீங்கள் அந்த குடிநீர் வடிகால் நம்ம சென்னை பெருநகர மெட்ரோ வாட்டர் மூலமாக இருக்கப்பட்ட மோட்டார்கள் எல்லாம் மோட்டாரே பள்ளத்தில் இருந்த காரணத்தால் அங்கே மோட்டாரும் பழுதுபட்டு தண்ணீர் உடனடியாக. உறுப்பினர் குறுக்கீடு கொஞ்சம் போறங்க. இன்னும் நீங்க மானிய கோரிக்கை மீதே வரல. இன்றைய மானிய கோரிக்கை வராமல் நீங்க மற்ற விஷயம் பயனுள்ள கருத்துக்களை சொல்லிக் கொண்டுதான் வருகின்றீர்கள். ஆனால் ஏற்புடைய இன்றைய மானிய கோரிக்கை சொன்னா மாண்பு அமைச்சர்களுக்கும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மானிய கோரிக்கை மீது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியமும் மெட்ரோ திட்டமும் நகராட்சி துறையும் 3ம் இணைந்ததுதான் இந்த துறை. நீங்க சொல்லிய கருத்துக்கள் நான் குறை சொல்ல, 3ம் இணைந்த இந்த துறையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உயர்கல்வித்துறை துறையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அனைத்து மோட்டார்களுக்கும் புதிதாக மாற்றப்பட்டு புதிய மோட்டார்கள் அமைக்கப்பட்டு உயரமாக வைத்து வெள்ளம் வந்தாலும் அந்த தண்ணீர் இறைக்கக்கூடிய நிலையை உண்டாக்கியது மெட்ரோ திட்டம். செம்பரமாக்கம் ஏரியிலிருந்து 240 MLD தண்ணீர் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய தளபதி அவர்கள் அதை உருவாக்கி தந்தார். இப்போது 540 MLD தண்ணீர் தந்து சென்னையினுடைய குடிநீர் தேவையை 890 MLD இருந்து 1300 MLD ஆக உயர்த்தி தந்ததும் திராவிட முன்னேற்ற அரசு, தளபதியினுடைய அரசு என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே குடிநீர் வழங்கல் துறை அல்லது சென்னை மெட்ரோ வாட்டர் அனைத்துமே சொன்ன நம்முடைய ஆட்சியிலே புதிதாக
முதலமைச்சர் அறிவித்திருக்கார். கூவத்தையும் அடையாறையும் சீர் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது கொஞ்சம் ஏற்கனவே நாங்களும் முயற்சித்து தான், கலைஞர் அவர்களும் முயற்சித்து தான் கூவத்தை சரி செய்ய வேண்டும் என்று. என்ன சங்கடம் என்று சொன்னால், சென்னையில 540 இடங்களிலே அந்த கழிவுநீர் அங்கங்கு கலக்கிறது. அடையாறிலும் கலக்கிறது, கூவத்திலையும் கலக்கிறது. சரி, அந்த 540 இடத்துல கலக்கிற அந்த குடிநீர் திட்டம் ஒரு நாளைக்கு 1300 MLD கொடுக்கிறோம். ஒரு 100 லிட்டர் என்று சொன்னால் 5 லிட்டர் 10 லிட்டர் தான் செலவாகும். பாக்கி 90 லிட்டர் தரைக்கு கழிவதாக தான் போகும். எனவே அவ்வளவு கழிவையும் கொண்டு போய் சுத்திகரிப்பு செய்து நெசப்பாக்கத்தில் கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் 1000 MLDக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக்கினாலும் கூட அது இதையும் எடுத்து சென்று சுத்திகரித்து நிலத்தடி நீரை பெருக்கினால்தான் அந்த தண்ணீர் சரியாக வரும். எனவே அந்த 540 இடங்களில் இருந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் குழாய்கள் பதிக்க வேண்டும், சாலைகளை தோண்ட வேண்டும், போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது, எல்லா சிரமங்களும் இருக்கிறது. எனவே அதில் மிகப்பெரிய சவால்களை இருக்கிற காரணத்தால் தான் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் என்றால் அது கடைசியாக இறுதியாக செய்ய முடியவில்லை. எனவே எங்கெங்க தேங்கி இருக்கிற ஆறுகளை எல்லாம் ஓட்டேரி நல்லா, விருகம்பாக்கம், வீராங்கல் ஓடை போன்ற நீர்வளத்துறையில் இருந்த ஆறுகளை மீட்டெடுத்து நம்ம அரசாங்கம் எடுத்து, மாநகராட்சி எடுத்து சாலைகளை, அந்த ஆறுகளை தூர்வாருகிற நிலையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து, நகராட்சி துறையினுடைய பணிகள் நான் சொல்ல விரும்புகிறேன்.